பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு பேரணி மீது இன்று கண்ணீர் பிரயோகம் மற்றும் தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தங்குமிட வசதிகள் உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு கூறி பல பல்கலைக்கழக மாணவர்கள் இந்து எதிர்ப்பு பேரணியை முன்னெடுத்திருந்தனர். களனி பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் இன்று முற்பகல் 9:30 மணியளவில் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு பேரணியை ஆரம்பித்தனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் ஒரு பகுதியை மறித்தே இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதனால் இந்த வீதிகளில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கல்வி முறைமையை விற்பனை செய்தல் மற்றும் அதனை நீக்குதல் என்பவற்றிற்கு எதிராக களனி பல்கலைக்கழகத்திலிருந்து பாரிய பேரணி ஒன்றை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்தது. இதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். தற்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வி கட்டமைப்புக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே இந்த பேரணியை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்கு எதிராக செயற்படும் மாணவர்களை ஒடுக்குகின்றனர். இவற்றுக்கெல்லாம் எதிராகவே நாம் எமது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பேரணியை முன்னெடுத்தமைக்கு எதிராக தடை விதித்து நீதவான் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். வராயினும் பல்கலைக்கழகத்திலிருந்து பேரணியை ஆரம்பித்த மாணவர்கள் பாலியகுட மரதானி டெக்னிக்கல் சந்தி ஊடாக கொழும்பு கோட்டையை வந்தடைந்தனர். பேரணியை தடுப்பதற்காக தம்மாலோக விகாரைக்கு அருகில் போலீசார் தடை வேலிகளை இட்டனர். பேரணியை கலைப்பதற்கு பிற்பகல் 3:45 மணியளவில் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் என்பவற்றை முன்னெடுத்தனர். ஜனாதிபதி செயலக அலுவலகம் அமைந்துள்ள அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு மாணவர்கள் வர முற்பட்டமையினாலேயே இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மாணவர்கள் லோட் சந்தையிலிருந்து கலைந்து சென்றனர்.